வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூபி வித் ரீவா. இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேங்க. மழை செம்மையாக மழைங்க, ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை, ஆனால் மழை வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதனால் வீடியோவும் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் வேறு இல்லைங்க. ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்கா. ஸோ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லைங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிறேங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. பால்வடியில் சத்து மாவு கொடுப்பாங்கள்ல, அது தாங்க இது. சல்லடையில் சலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம கையில் இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி வரணுங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் இட்லி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா நமக்கு இந்த புட்டு ரெடி ஆகிடுங்க. இது கூட வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் உடைச்ச கடலை, கலக்கா கொட்டை நைஸாக கொஞ்சம் அரைச்சிட்டு அது கூட தேங்காய், அப்படியே துருவின தேங்காய் இதுக்கு மேலே அப்படியே போட்டு, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, இது ஏதாச்சும் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கரண்ட் இல்லை, ஸோ அதனால தாங்க இதோ எமர்ஜென்சி லைட் வச்சு தான் நான் வீடியோ எடுத்து இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டா நம்மளோட பொட்டு ரெடிங்க. கரண்ட் வந்துடுச்சுங்க. நான் இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். ரெடி ஆகிடுச்சுங்க புட்டு. இது கூட கொஞ்சமாக தேங்காய், துருவி வச்ச தேங்காய்ங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எனக்கு இவ்வளோ போதுங்க. அது கூட நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இதில் சுகர் இருக்குது. நான் கொஞ்சம் இன்னும் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வேர்க்கடலை இடித்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட சத்து மாவு புட்டு. ரீவா பாப்பாவுக்காக தாங்க பண்ணால், அவள் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் இது பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ நான் ரீவா பாப்பாவுக்கு கொடுக்குறேங்க. ரீவா பாப்பாவுக்காக மட்டும்தாங்க பண்ணேன். ஸோ ஹெல்த்தியான ரெசிபி, ஸோ அதுக்காக மட்டுமே பண்ணேன். ரீவா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சும்மாவே நல்லா இருக்குன்னு சொல்லாத. நல்லா இருக்கு. ஃபுல்லா சாப்பிடுவியா? உண்மையா? உண்மையா. கேமரா முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லாத. உண்மையாவே ஃபுல்லா சாப்பிடணும். சாப்பிடுவியா ஃபுல்லா? சரி சாப்பிடு. நானும் சாப்பிட்டு பார்க்குறேங்க எப்படி இருக்கு அப்படின்னு. உண்மையாவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. டின்னருக்கு சப்பாத்தி ஆம்லேட் தாங்க. இதுக்கு பச்சை மிளகா, ஆனியன், பச்சை மிளகா, வெங்காயம்,
கறிவேப்பிலை வந்து செடியில் இருக்குது, மழை வருது. ஸோ அதனால் வந்து நான் போய் பறிச்சுட்டு வருவேங்க. இது கூட வந்து கொத்தமல்லி. இப்போ வந்து இது முட்டை உடைச்சி வைக்கலாம். இந்த ரீவா சீக்கிரமா. பார்த்து என் கை மேல் அடிக்க போற, எனக்கு பயமா இருக்கு. ஃபாஸ்டா அடி, மெதுவா அடிச்சா எப்படி? ஐயோ ஃபாஸ்டா அடிக்கல. ஓ நைஸ். எப்படிமா எப்படி ஆட்டத்தை பாரு. இது கூட வந்து தேவையான அளவு உப்பு. திண்டும். நான் இது கூட வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஐட்டம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக. ரீவா வந்து நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து வாங்கிக்கினாங்க. நான் வீடியோ எடுத்தாலே இதே தாங்க பிரச்சனை. எல்லாமே நானும் பண்ணணும் சொல்லிகிட்டே இருப்பா. போதும் ரீவா, மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி சுடலாம். ஓகே? சரி, வெரி குட். நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து ரொம்பவே லைட்டாக தாங்க சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து சப்பாத்தி, இன்னைக்கு வந்து ஆம்லேட்டு, இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடுவோம். எப்பவுமே வந்து நைட்டில் சப்பாத்தி இந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா தோசை இருக்கும். ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி தான் அதிகம் நைட் டைமில். சரி, டைம் ஆயிடுச்சுங்க, நம்ம போய் சப்பாத்தி சுடலாம். ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன். அம்மா கூட நான் ரெண்டு பக்கமா திருப்பி போட்டுட்டு அதே மலை வந்து சொந்து குறங்க. நீங்க வேற இப்படி தொல்லை பண்ணிட்டே இருப்பீங்களா? போதும் போதும். இதுல எடுத்து கூட ஹாட் பேக்ல மூட், ஹாட் பாக்ஸ் மூட். மூட்ற. நீயும் இப்படி மர பண்ணேன்னா நான் குடு கை சுடுது. நான் திட்டி அடிப்பேன். அது குறு. அட ரொம்ப வாய் உனக்கு. குறங்காது. ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. குடி. குறங்க. நான் தான் எடுத்து போடுவேன். நீ தான் எடுத்து போடு. உன்னை யாரு வேணான்னு சொல்லல. ஆனா நீ கேஸ் பக்கத்துல வந்து நிக்காத ரீவா. ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் தான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், எடுத்து போடுவேன். வீடியோ எடுத்தாலே இதே தாங்க பிரச்சனை. ஸோ ஏதாச்சும் வேலை கொடுத்து அந்த பக்கமா அனுப்பிடணும் ரீவாவை. ஐயோ போதும், திருப்பி போடு. சீக்கிரமா, அதுக்கப்புறம் தீஞ்சிடும் சப்பாத்தி. தீஞ்சா யார் சாப்பிடுறது சப்பாத்திய? நீ தான் சாப்பிடணும் தீஞ்ச சப்பாத்திய. ஐயோ போதும், நீ ரொம்ப வாயாடுற. நீ குட் கேர்லா பேட் கேர்லா சொல்லு. அப்ப ஏன் வாயாடுற? சரி இரு, நான் நெக்ஸ்ட் வந்து சொல்றேன்.
நெக்ஸ்ட் சப்பாத்தி போடுறேன். நெக்ஸ்ட் நீ பண்ணுவ. ஓகே ஓகே சொல்ற பேச்சு கேட்கணும். சரி சொல்ற பேச்சு கேக்குறேன். சரி அமைதியா இரு. 2 minutes இரு. சரி நந்தா திருப்பி போடுறேன். வெயிட் பண்ணு பின்னாடி வேலை நடக்குது. அவங்க சவுண்ட் இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. சரி பயப்படாதீங்க. சப்பாத்தி சுடுறது கையில பெட்டி இப்படி பண்ண. அம்மா இங்க பாரு. திருப்பி போடு. இங்க பண்ண நான் நைஸா திருப்பி போட்டேன். வெரி குட். பெரியவ ஆன உடனே எனக்கு வேலைக்கு என் கூட ஹெல்ப் பண்ணுவியா? நீ பெரிய பொண்ணானா அப்ப எங்க நீ சொல்ற பேச்சே கேட்கவே மாட்ட. அம்மா இங்க பாருங்க. சரி இரு வெயிட் பண்ணு. திருப்பி போ எடுத்து போடு. பார்த்து போதும் நீ இறங்கு. கையில சூடு வச்சுட்டா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் உனக்கு அடி விழும். அப்புறமா நீ செம்மையா அடி வாங்குவ. சரி போடு திருப்பி போடு. இரு திருப்பி போடு. பின்னாடி வந்து வேலை நடக்குது பாதிக்கிறதா. ஸோ அதனால என்ன பயம் உனக்கு? இப்போ உருமுது. ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே ஆம்லெட் வச்சுட்டு இதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ டொமேட்டோ வச்சு, நான் வந்து லைட்டாக தான் சாப்பிடுவேன் டொமேட்டோ வச்சு. இப்படி வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. டொமேட்டோ கெச்சப். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க இன்றைக்கி எங்களோட டின்னர் ரெசிபி. டின்னர் கூட ரெடி பண்ணிட்டேங்க. இன்னும் வந்து மழை நிற்கவே இல்லை. மழை இன்னும் அதிகமாக மழை வந்துட்டே இருக்குங்க. நேற்று வந்த மழைங்க இன்னும் நிற்கவே இல்லைங்க. இன்னும் மழை வந்துட்டே இருக்குது. நான் காலையில் எந்திரிக்கும் போது வந்து மழை அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் வெயில் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock அப்படி வந்து மழை வந்துடுச்சுங்க. இன்னுமே நிற்காம மழை வந்துட்டே தாங்க இருக்குங்க. பாருங்கள், நேற்று நைட்டு ஃபுல்லாகவும் மழை தாங்க. ஒரு 6 o'clock அப்படி வந்து மழை இல்லை, நின்றுடுச்சு. ஒரு 9 o'clock வரைக்கும் கொஞ்சம் வெயில் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சுங்க. இன்றைக்கும் ஃபுல் டே இப்படி தாங்க இருக்கும் மழை. இன்றைக்கும் ஃபுல் டே இப்படி தாங்க இருக்கும். எங்கேயும் வெளியே போக முடியாது, உள்ளேயே தாங்க இருக்கணும். சாரி
எடுத்து போக முடியாது தானே? கார் இருக்கு, கார்ல போகலாம். இல்லாதவங்க ரெயின் கோட்டு போட்டுட்டு தானே போக முடியும். ரெயின் கோட்டுக்கு நான் எடுத்துன்னு போக முடியாது தானே? நம்ம வந்து கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மசாலா எல்லாமே அரைச்சிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்மளால் சமைக்க முடியாது. சமைக்கிறதுக்கு வந்து மசாலா எல்லாமே நம்ம இப்போ போய் அரைச்சி வச்சுக்கலாங்க. லஞ்சுக்கு வந்து நான் எக்கு கறி அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிதானமாக கூட நம்ம சாம்பார் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு தாங்க. ஸோ வாங்க நம்ம சீக்கிரமாக வந்து மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இது கூட வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீட்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடுங்க. சரிவா எனக்காக வந்து முட்டை வந்து நான் வேக வச்சுருந்தேன். அது வந்து எல்லாமே தோல் எல்லாம் எடுத்து எனக்கு உரிச்சு கொடுத்துட்டாங்க ரீவா பாப்பா. தக்காளி எல்லாமே வதங்கின உடனே இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூட வந்து கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து தேவையான அளவு வந்து தேங்காய், துருவி வச்ச தேங்காய் வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இந்த மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேங்க. குளிச்சுட்டு வந்த உடனே வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரைஸு கழுவி குக்கரில் வச்சுட்டேங்க. சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி குக்கரில் வந்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து முட்டை குழம்பு வந்து மசாலா மட்டும் அரைச்சி வச்சுருந்தோம், அது வந்து தாளிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெயில் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு உரித்து வச்ச முட்டையை இதோடு சேர்த்து நல்லா அது ஒரு கோல்டன் கலரில் வரணுங்க. அந்த கலர் வர வரைக்கும் நம்ம முட்டையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க.
முட்டை வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம வந்து அது ஒரு பவுலுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து நான் கரம் மசாலா சேர்க்க போகிறேங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருந்துள்ள அந்த முட்டையை வந்து இதோட சேர்த்துட்டு ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் வேக வச்சோன்னா முட்டை குழம்பு ரெடிங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒருவேளை காரம் கம்மியாக உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் கூட ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து கடைசியில் வந்து எல்லாமே குழம்பு எல்லாமே கீழே இறக்கிட்டு அது கூட லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தூவி விட்டிங்களன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம கொதிக்கும் போது சேர்க்காம அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியில் கொத்தமல்லி தூவி வச்சோன்னா கொஞ்சம் நல்லா மணக்கும். இது கூட வந்து சைடிஷ்க்கு வந்து நான் வந்து கொக்கம்பர் அதுக்கப்புறமா கேரட்டு தாங்க கட் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பொரியல் எதுவுமே பண்ணலை. ஸோ முட்டை குழம்பு இல்லை. ஸோ அதனால் வந்து கூட வந்து கொக்கம்பர் கேரட் இருக்கட்டும் அப்படின்னு வந்து இது ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது தாங்க எங்களோட சிம்பிளான லன்ச் ரெசிபிங்க. எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுதுங்க. இப்போ ஓரளவுக்கு மழை இல்லைங்க, கொஞ்சம் நின்று இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.